ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீது அழகாய் எழுதுகிறார். இந்த ஏழையாகிய தாவீது கூப்பிடும்போது கர்த்தர் என்னை என்னுடைய எல்லா இடுக்கணுக்கும் விளக்கி மீட்டார் என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு, என்னை விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. நான் எத்தனை முறை இந்த ஆபீஸ்க்கும் கையுமா நான் நடந்திருப்பேன். எத்தனை முறை ஆண்டவரே ஒரு சிக்னேச்சருக்காக எத்தனை வாட்டி நான் ஏறி இறங்கி இருப்பேன். எத்தனை முறை ஆண்டவரே ஈஸியாய் லகுவாய் செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்காங்களே. ஆண்டவரே நான் எல்லா வேலையும் செய்யறேன், என்னை அக்னாலேஜ் பண்றதுக்கு கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தாவீதின் இடுக்கமான நேரத்துல அவன் கர்த்தரை மட்டுமே அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அவனை சுற்றி இருந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கி அவனை ரட்சித்தாராம். இன்றைக்கு உங்களை சுற்றி எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், மனுஷீக வல்லமைகளா இருக்கட்டும், அதாவது மனிதர்கள் உங்களுக்கு அப்போஸ் பண்றவர்களாய் இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டம் கூடி உங்களை ஏளனப்படுத்துகிறவர்களா இருக்கட்டும், உங்களுடைய வேலையை அக்னாலேஜ் பண்ணாத நிலைமையா இருக்கட்டும், நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியரா போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நோக்கி அபயம் இடும்போது, கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்கும் போது, கர்த்தர் உங்களுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் உங்களை நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்தவித இடுக்கணா இருக்கட்டும், எந்தவித பிரச்சனைகளா இருக்கட்டும், என் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, தாவீது அழகாய் எழுதுகிறான், அவன் கூப்பிட்ட போது அவனுடைய இடுக்கணுக்கெல்லாம் விலக்கி காப்பாற்றினீர் என்று சொல்கிறானே. ஆண்டவரே, தாவீதுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, எங்களுக்கும் நீ தெய்வமாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்பா, நாங்க இந்த வேலையில ஆண்டவரே, நாங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எத்தனை விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, ஒன்று போனா ஒன்று, எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, அத்தனை பிரச்சனைகளில் இருந்தோம் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு பூரண சுகத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் என்கிற நிலைமையிலே யார் யார் இருக்காங்களோ ஆண்டவரே, கடன்காரர்களை கடன் கொடுத்தவர்கள் எங்களை சுற்றி வளைந்து கொண்டார்கள், என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். என் கர்த்தர் ஞானத்தை தருவீராக, ஞானமாய் அவர்களிடத்துல பேசி அவர்களுடைய கடனை திருப்பி கொடுக்க வல்லதாய் அவர்களுடைய கைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, கடனை வாங்கினவர்கள் கடனை திருப்பி கொடுக்கணும் ஆண்டவரே. கடன் கொடுத்தவர்களை அலைய விடக்கூடாது ஆண்டவரே. அதே போல கடனை வாங்கினவர்கள் உண்மையாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்க வசனம் ஆண்டவரே சொல்லுது, நீயோ கடன் வாங்காத இருப்பாய் தான் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை மீறி ஆண்டவரே கை நீட்டி மனிதர்களுடைய கரத்தை எண்ணி எதிர்பார்த்து இருந்த ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் நினைக்கிறேன், விடுதலை நீர் தருவீராக, அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் தருவீராக, என் கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே அவர்களோடு இருந்து வழி நடத்துங்க இயேசப்பா. உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கோம் ஆண்டவரே. நீங்க அவர்களோடு இருந்து ஆண்டவரே அவர்களுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உம்மை மட்டுமே சார்ந்து ஞானமாய் நடந்து கொள்ளத்தக்கதான வாழ்க்கை நீ தர வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை காத்து கொள்ளுங்க. எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.